சிங்கப்பூர் சலூன், ப்ளூ ஸ்டார், அப்புறம் மலைக்கோட்டை வாலிபன், ஃபைட்டர், இந்த 4 படங்களும் 2வது நாள் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். அதுலேயும் ஒரு படம் நேற்று ஒரு மரண சம்பவம் பண்ணியிருக்கு, எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் அயலான் நேற்று தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் நேற்று கேப்டன் மில்லர் ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு அருமையான கலெக்ஷன் எடுத்திருக்கு, எவ்வளோ அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த படங்கள்லாம் எவ்வளோ இதுவரை ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இன்றைக்கி பாபி டியோல் அவர்களோட பிறந்தநாள். ரீசெண்டாக அனிமல் படத்தில் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, அனிமல் படத்தில் வரவர் இன்றைக்கி கூட கங்குவா படத்தில் போஸ்டர் விட்டுருக்காங்க. அவர் நடித்த சோல்ஜர் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் வசூல் ரீதியாக 1998 ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்தது. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. மருந்து வாங்கினதா சொல்ற மெடிக்கல் ஷாப் ஸ்டேஷனோட மேற்கு திசையில 1 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆமாங்க, சூர்யா நடித்த ஜெய்பீம் தான். ஜெய்பீமில் அந்த போலீஸ்காரங்க கொடுத்ததெல்லாம் ஒரு ஃபேக்கான ஒரு ரிப்போர்ட்டு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலில், அந்த சின்ன கிளினிக் வாசலில் போய் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஷாட்டு தான். ஸோ அதுதான் சூர்யா சார் ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஷாட்டு தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சங்கர்நாதன், அப்புறம் மெக்கானிக் பாரத், சுமன்ராஜ், விமல்ராஜ், அப்புறம் கண்ணன் பவானி. இந்த 5 பேர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்க. அப்புறம் வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கு. அதை நிறைய பேர் பண்ணவே மறந்துடுறீங்க, அதை இப்போயே பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வசூலுக்குள்ளே போயிடலாம். மெயின் அட்டல் ஹூன் அப்படிங்கிற இந்த படம், இந்த படத்தோட Day 8 கலெக்ஷன் இந்தியாவில் 20 லட்சம், வேர்ல்டு வைடு 24 லட்சம், இதுவரையும் 10 கோடி 23 லட்சம். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைட்டர் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக பாக்ஸ் ஆஃபீஸில் படுத்துருச்சு. இந்த படம் ஒரு 11 கோடிக்கு தேட்டர்கள் பிஸ்னஸ் போயிருக்கு. ஆனால் இந்த படம் இதுவரையுமே ஷேரு கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி தான் வந்திருக்கு. கஷ்டம்தான் தோணுது. அப்புறம் நான் சாமி ரங்கா, அந்த படத்தோட Day 13 ஆந்திரா தெலுங்கானாவில் 40 லட்சம், வேர்ல்டு வைடு 43 லட்சம். இதுவரையும் இந்த படம் 35 கோடியே 11 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டுங்க. தேட்டர்கள் ரைட்ஸு 19 கோடியே 50 லட்சத்துக்கு போயிருக்கு. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை மொத்தமாக உலகம் முழுக்க 19 கோடியே 50 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. ஷேருங்கிறது 18 கோடியே 60 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட அந்த வெற்றிங்கிறது ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 90 லட்சம் கிட்ட ஷேரு. அப்படின்னா இன்னும் ஒரு 2 கோடி இந்த படம் வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாட்டர்டே சண்டே, ஸோ அதில் ஒரு பெரிய வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெய்லி ஒரு 50 லட்சம் 60 லட்சம் எடுத்தாலே போதும். அப்புறம் மெரி கிறிஸ்மஸ், அந்த படத்தோட Day 15 கலெக்ஷன் இந்தியாவில் 27 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 30 லட்சம். ஸோ இப்போ இந்த படம் டோட்டலாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 கோடியே 62 லட்சம். பட்ஜெட் 45 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸு 23 கோடிக்கு போயிருக்கு. 12 கோடியே 91 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50%, 57% இந்த படத்துக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னும் டைம் இருக்குது, எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். மிஷன் சாப்டர் 1 Day 15 இந்த படத்தோட ஒரு Day 4 Day 5 கலெக்ஷன் சொல்லும் போது நான் ஷேர் சொல்லியிருந்தேன். அதில் ரெக்கவர் ஆனது 24% அப்படி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த படம் 15வது நாள் எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா. ஸோ தமிழ்நாட்டில் நேற்று 15வது நாள் இந்த படம் 53 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு, 56 லட்சம் உலகம் முழுக்க. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் 10 கோடியே 66 லட்சமும், உலகம் முழுக்க 11 கோடியே 66 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. தேட்டர்கள் ரைட்ஸு 8 கோடி. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 6 கோடியே 41 லட்சம் வந்திருக்குங்க, 80%. அப்படியே நான் சொன்னதை விட அந்த 5வது நாளோ 6வது நாளோ நான் சொன்னேன் 24% ரெக்கவர் ஆகிருக்குன்னு. அதுலேருந்து ரெக்கவர் ஆகிற பர்சன்டேஜே கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாகிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய க்ரோத் இந்த படத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று, அதாவது முந்தானேற்று ரிலீஸ் ஆன சிங்கப்பூர் சலூன், ப்ளூ ஸ்டாரு, இன்னும் சில படங்கள் வந்ததுக்கு அப்புறமே ஃபைட்டர்லாம் தமிழ்நாட்டில் நல்ல வசூல் எடுத்துகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி மிஷன் சாப்டர் 1 ஒரு பெரிய வசூல் எடுத்துகிட்டு இருக்குது, ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறது தெரியுது க்ளீனாக. அப்புறம் ஹனுமன், அந்த படத்தோட Day 15 கலெக்ஷன்
தமிழ்நாட்டில் 5 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடி 65 லட்சம், கர்நாடகாவில் 85 லட்சம், கேரளாவில் 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 82 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடி 65 லட்சம், வேர்ல்டு வைடு 11 கோடியே 3 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 15வது நாள், நேற்று 26ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய வசூலுங்க இந்த படம். தமிழ்நாட்டில் 3 கோடியே 4 லட்சம் டோட்டலாகவும், ஆந்திரா தெலுங்கானாவில் 111 கோடியே 62 லட்சம், கர்நாடகாவில் 18 கோடியே 67 லட்சம், கேரளாவில் 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 48 கோடியே 3 லட்சம், ஓவர்சீஸில் 51 கோடியே 92 லட்சம், வேர்ல்டு வைடு 233 கோடியே 78 லட்சம் வந்து 15 நாளில் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 50 கோடி. இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28 கோடிக்கு போயிருக்கு. 98 கோடியே 20 லட்சம் இந்தியாவில் மட்டுமே ஷேரு. டோட்டல் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 125 கோடியே 20 லட்சம். ஒரு பயங்கரமான ஒரு ஷேரு. இந்த படத்துக்கு ப்ராஃபிட் மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட வந்திருக்குங்க. 97 கோடியே 20 லட்சம். ஸோ 97 கோடியே 20 லட்சங்கிறது மிகப்பெரிய ப்ராஃபிட்டு. வெறும் 15 நாளில் மிகப்பெரிய பேன் இந்தியா ஸ்டார், அதாவது பிரபாஸ், அல்லு அர்ஜுன், மிகப்பெரிய இந்தியாவிலே மிகப்பெரிய ஹீரோக்கள் நடித்தா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமோ 15 நாளில் அதை விட அதிகமாக கிடைச்சிருக்குங்கிறது தான் உண்மை. ஹனுமான் உண்மையிலே இந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் குண்டூர் காரம், அந்த படத்தோட டே 15 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 78 லட்சம், வேர்ல்டு வைடு 85 லட்சம். இதுவரையும் இந்த படம் 178 கோடியே 36 லட்சம் உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. தியேட்டர்கள் ரைட்ஸு 136 கோடி. இந்த படத்துக்கு இதுவரையும் 94 கோடியே 53 லட்சம் தான் ஷேர் வந்திருக்கு. இந்த படம் இதுவரையுமே 70% தான் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. இந்த 70% அந்த டே 1, டே 2, டே 3 அந்த ஃபஸ்ட்டு 5 நாள்லேயே அந்த 60% கிட்ட வந்துடுச்சு. கடைசியாக இன்னும் ஒரு 10 நாளில் இந்த ரெக்கவர் ஆனது வெறும் ஒரு 10% தான் வைங்களேன். எப்படி வந்து 5வது நாளில் நம்ம வந்து 20% சொல்லி 15வது நாளில் வந்து 80% மிஷன் சாப்டர் 1க்கு சொன்னோமோ அதுக்கு அப்படியே ஏறுமாறாக இதுக்கு நடந்திருக்கு. ஸோ அதுதான் உண்மை. குண்டூர் காரம் ஒரு ஃப்ளாப்பான படமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் அயலான், அந்த படத்தோட 15வது நாள் வசூல் நான் சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்குன்னு 1 கோடியே 58 லட்சம், 1 கோடியே 71 லட்சம் வேர்ல்டு வைடு. அதாவது தமிழ்நாட்டில் 1 கோடியே 58 லட்சம். தமிழ்நாட்டில் 50 கோடி வசூலுக்கு வந்து கடந்திருக்கு. 50 கோடியே 53 லட்சமும், வேர்ல்டு வைடு 74 கோடியே 36 லட்சம். ஸோ நிறையா பேருக்கு இந்த படம் இன்னும் எவ்வளோ வசூல் பண்ணாதான்ப்பா இந்த படம் ஹிட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி சொல்கிறீங்க, 40 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்குன்னு சொல்கிறீங்க, எவ்வளோதான்ப்பா ஹிட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ அதை தெளிவாக பார்த்துருவோம். தியேட்டர்கள் ரைட்ஸ் மொத்தமாகவே 40 கோடிக்கு போயிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் 32 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டில் இதுவரையும் 27 கோடியே 80 லட்சம் வந்து ஷேர் வந்திருக்கு. அதில் 87% ஆல்ரெடி ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 கோடி கிட்ட ஷேர் வந்ததுன்னா இந்த படம் தமிழ்நாட்டிலையுமே ஒரு ஹிட்டான படமாக அமையுது. ஸோ அதுக்கான பாசிபிள் இருக்குது, ஏன்னா நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இந்த படம் 30 கோடியே 77 லட்சம் ஷேரும், ஓவர்சீஸ் ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 9 கோடியே 57 லட்சம். டோட்டலாக 40 கோடியே 43 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 102.25% இந்த படத்துக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் 40 கோடிக்கு விற்கப்பட்டு 40 கோடிக்கு மேலே கலெக்ஷனும் வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு இன்னும் ரெக்கவர் ஆகலை. அதாவது 87% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னும் 13% ரெக்கவர் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடந்துடும். ஏன்னா தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட பார்த்தீங்களா 1 கோடியே 58 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஒரு பெரிய வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அயலான் உண்மையிலே ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கேப்டன் மில்லர், ஸோ இந்த படம் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். டே 15 தமிழ்நாட்டில் 48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் டே 1 53 லேக்ஸ் 53 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1 கோடியே 11 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் இதுவரையும் டோட்டலாக இந்த படம் 42 கோடியே 65 லட்சமும், வேர்ல்டு வைடு 70 கோடியே 54 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 34 கோடியே 50 லட்சம் இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 32 கோடின்னு இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். இப்போ ஆந்திரா தெலுங்கானாவே சேர்த்து 34 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு ஷேர் 23 கோடியே 45 லட்சம். ஸோ 24 கோடியே 50 லட்சத்துக்கு வாங்கின தமிழ்நாடு ஷேருக்கு இது வந்து 96% வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் இந்தியாவில் மொத்தமாக 30 கோடியே 9 லட்சம் ஷேரு, ஓவர்சீஸில் 8 கோடியே 38 லட்சம் ஷேரு, 38 கோடியே 48 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. டோட்டலாக 111% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எல்லா இடத்துலையுமே ப்ராஃபிட் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை தாண்டறதுக்குள்ளே
தமிழ்நாட்டிலையுமே ப்ராஃபிட்டு. அப்புறம் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் டே ஒன்னே ஒரு சூப்பரான வசூல் எடுத்திருக்கு. படம் பார்த்தவங்களும் அங்கேயே எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயுமே ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேப்டன் மில்லர். அப்புறம் தூக்குதுறை அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் 6 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 13 லட்சம் இந்த படத்தோட வசூல். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 3,25,00,000. அப்புறம் ப்ளூ ஸ்டார் டே 1 கிட்டத்தட்ட ஒரு லட்சங்களில் 80 லட்சம் கிட்ட வசூல் பண்ணியிருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோடிகளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1,18,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1,30,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் டோட்டலாக 2 நாளில் 1,96,00,000 தமிழ்நாட்டிலையும், 2,15,00,000 ஒரு அருமையான கலெக்ஷன் டே 2. அப்புறம் சிங்கப்பூர் சலூன் அதுக்குமே வந்து ஒரு growth இருக்குது டே 2ல். தமிழ்நாட்டில் 1,47,00,000, வேர்ல்டு வைடு 1,62,00,000 செகண்ட் டே. இதுவரையும் டோட்டலாக 2,75,00,000 தமிழ்நாட்டிலையும், 3,03,00,000 வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 2 நாளில். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஃபைட்டர். ஸோ ஒரு தாறுமாறான கலெக்ஷன் டே 2 எடுத்திருக்குன்னு. ஸோ டே 1 கிட்டத்தட்ட ஒரு 37 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருந்துச்சு வேர்ல்டு வைடு. டே 2 எவ்வளோன்னு பாருங்கள். இந்தியாவில் வந்து 48,17,00,000, ஓவர்சீஸில் 13,85,00,000. ஸோ டோட்டலாக 62,02,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 2. இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 90 லட்சம் கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 2ல். அதுவும் இது வந்து தமிழ் லாங்குவேஜில் டப் பண்ணி வரலை. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸில் ஒரு அளவுக்கு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஃபைட்டர் இந்த படத்துக்கு வந்து அந்த பக்கம் இருக்கிற கல்ஃப் கண்ட்ரீஸில் முக்கியமான நாடுகளில் எல்லாத்துலேயுமே இந்த படம் பேண்டு. அப்புறம் இந்தியாவில் இந்த படம் 76,42,00,000 டோட்டலாகவும், ஓவர்சீஸில் 21,95,00,000, வேர்ல்டு வைடு 98,37,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 2 நாளில் இந்த படம் 100 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. மிகப்பெரிய வசூலுங்க நேற்று 26ஆம் தேதி இந்த படத்துக்கு. அப்புறம் மலைக்கோட்டை வாலிபன் அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் கேரளாவில் 2,38,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 47,00,000, ஓவர்சீஸில் 2,75,00,000, வேர்ல்டு வைடு இந்த படம் 5,60,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 2. கேரளாவில் இதுவரையும் 8,20,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 99,00,000, ஓவர்சீஸில் 6,20,00,000, வேர்ல்டு வைடு 15,39,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி. டே 1 கிட்டத்தட்ட 10 கோடி வசூல் பண்ணிச்சு. டே 2 அப்படியே பாதி ஆகிடுச்சு. டே 3 இன்னும் இதோட பாதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மோசமான ஒரு டிசாஸ்டராக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது இந்த படம் 35 கோடி வசூல் எடுத்ததுன்னா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனைக்கும் 2 நாளில் இந்த படம் 15 கோடி வசூல் எடுத்துமே. ஸோ ஒரு மோசமான ஒரு வெர்டிக்டை இந்த படம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் சோல்ஜர் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாபி டியோல் அவர்களோட ஒரு வேற லெவல் ஹிட்டான ஒரு படம். கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஹீரோவானதுக்கப்புறம் ஒரு 4வது படமோ 5வது படமோன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது தப்புனா அதை சொல்லிவிடுங்க. 98ஆம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிச்சு இந்த படம். அதாவது பாபி டியோல் யாருன்னு இப்போ அனிமல் படம் வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியும். அப்படியே இல்லைனாலுமே இன்றைக்கி வந்து கங்குவாவோட போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பாபி டியோலுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி அவருக்கு வந்து அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவர் முக்கியமான ஒரு ரோல். ஸோ அவருக்காகவே அந்த கங்குவாங்கிறது மிகப்பெரிய பேன் இந்தியா ரீச் இருக்க போகுது. ஸோ இப்போ சோல்ஜர் இந்த படத்தோட வசூல் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் 8 கோடி. இந்தியாவில் மட்டும் 35,40,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2,40,00,000. ஸோ டோட்டலாக 37,80,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 20,50,00,000 இந்த படத்துக்கு ஷேர். ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த இந்த சிங்கப்பூர் சலூன், ஃபைட்டரு, அப்புறம் ப்ளூ ஸ்டார், மலைக்கோட்டை வாலிபன், இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்தெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.